தொடர்ந்து நம் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் வருகிறார். தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று நடந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். தேனியில் மலைகளும் ஆறுகளும் உண்டு, அங்கே கடல் இல்லை என்று கவிஞர் பாடினார். அந்த கடல் இல்லாத குறையை நிறைத்திருக்கிற இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பொதுவாக ஒரு கோரிக்கை முழக்கத்தை வைத்து போராடுகிற கட்சிகள் ஒருவருக்கு பிரச்சனை என்றால் அவரை மையப்படுத்தி போராடும். ஆனால் இந்த போராட்டத்தினுடைய தலைப்பை நீங்கள் பார்க்க முடியும். போராடுவது நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியம் பேசுகிற கட்சி. ஆனால் கோரிக்கை வைத்திருப்பது தேவேந்திர குல வேளாளர் எங்களை, தேவேந்திர குல வேளாளர் உங்களை அல்ல, தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று. இதுதான் நாம் தமிழர் கட்சி. ஏன்? நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர். அதனால் தேவேந்திர குல வேளாளர் எங்களை வெளியேற்று. முதல்ல இங்க ஒரு புரிதல் தேவை இருக்கிறது. நான் எம்பிசி, அவர் எஸ்சி. நான் பிசி, அவர் எஸ்சி. அது என்ன? எம்பிசினா என்ன, எஸ்சினா என்ன? வார்த்தையை மாத்தி போடுறது. நான் எம்பிசி, நான் பிசி, நான் ஓபிசி, நான் எஃப்சி, அவர் எஸ்சி. நான் எஸ்சி, அவர் எம்பிசி. இது எப்படி இருக்கு? நான் எஸ்சி, அவர் எஃப்சி. நான் எஸ்சி, அவரு பிசி. இது எப்படி இருக்கு? வார்த்தையில தான் இருக்கு. மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி கிளாஸ், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர். பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர். இது என்ன? பட்டியல் சமூகம். ஏன் பட்டியல் சமூகத்தில் கொண்டு வரான்? அதுக்கு முன்னாடி பட்டியல் சமூகம் இருந்துச்சா? இல்ல. எப்ப கொண்டு வந்தான்? 1901 இந்த நிலத்துல யார் யார் எல்லாம் கோவிலுக்குள்ள போக முடியலையோ, கோவிலுக்குள்ள போக முடியாமல்ல, கோவிலுக்குள்ள விடல, கோவிலுக்குள்ள விடல. எந்த கோயிலுக்கு விடல? எந்தெந்த கோவிலில் நாங்கள் இருந்தோமோ, எங்களுடைய தேவேந்திர குல வேளாளர்கள் இருந்தார்களோ அந்த கோவிலுக்குள்ள அவன் விடல. திருச்செந்தூர் முருகன் கோவில், நெல்லையப்பர் கோவில், பழனி கோயில், திருப்பரங்குன்றம் குன்றம் கோவில், எங்களுடைய போரூர் பட்டீஸ்வரன் கோயில், கரூர் கோவில், எல்லா கோவிலையும் இருந்தது தேவேந்திர குல வேளாளர். முதல் மரியாதை அவனுக்கு. அந்த கோவில்ல இங்க வந்தா நாயக்க மன்ன யாரா போர் சமூகம் வீரமா போராடுறான், ஏத்து சண்டை போடுறான் அப்படின்னு பார்த்த உடனே இன படுகொலை பண்ணா, ஜெனோசைட் பண்ணா, அடிச்சு விரட்டுனா. யார? நாடார்களை, இங்க இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்களை அடிச்சு விரட்டுனா. அப்படி அடிச்சு விரட்டின சமூகம் என்ன ஆகும்? ஈழத்தில் அடிச்சு விரட்டின சமூகம் உலகம் முழுக்க அகதியா போச்சு. அப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே அடிச்சு விரட்டப்பட்ட சமூகம் அகதிகளாக நிலம் இழந்து நின்னுச்சு, கோவில் உரிமையை இழந்து நின்னுச்சு. கோவில் உரிமையை இழந்து நின்னோம். வெள்ளக்காரன் வந்தா கோவிலுக்குள்ள அவங்க போக முடியாதான், பிராமணர் கூட அவங்க புழங்க முடியாதான், தெருக்குள்ள போக முடியாதான். அதனால அவங்க டிப்ரஸ்ட் கிளாஸ், டிசி அப்படின்னு கொண்டு வரான். நாங்க டிப்ரஸ்ட் கிளாஸ் இல்ல என்று அன்றைக்கே தேவேந்திர குல வேளாளர்கள் கிளர்ச்சி செய்து போராடினார்கள். ஆனால் போராட்டம் முடக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது. பிறகு இந்தியா முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பான் JH ஹட்டன் என்பவன். 1931 தொடங்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1936 ஜூன் மாதம் 6ஆம் தேதி அறிவிக்கப்படுகிறது. அதுலதான் முதல் முறையாக போர்க்குடி சமூகமாக, ஏறும் போரும் குலத்தொழிலாக. ஏன் பச்சை சகப்பு? சும்மா பச்சை சோப்பு போட்டு கயிறை கட்டல. பச்சை என்பது விவசாயம், பச்சை என்பது விவசாயம். எங்களுடைய ஏர் போருக்கு போனா ரத்தம் வரத்தானே செய்யும், சண்டையில கழியாத சட்டை இங்க இருக்குங்கிற மாதிரி. அதனால சிகப்பு, பச்சை சிகப்பு. அதை ஏந்தி ஏறும் போரும் எங்கள் குலத்தொழில், வீரமும் விவசாயமும் எங்கள் தொழில் என்று அன்றைக்கே நின்றான். அந்த சமூகத்தை கொண்டு போய் பட்டியல் அடைச்சான். பட்டியல் அடைத்து அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்த தாழ்த்தப்பட்டவர்கள் அவன் சொன்னான். அண்ணன் சொன்னாங்க,
அருஞ்சேசில நான் தாழ்ந்தவன் அல்ல, தாழ்த்தப்பட்டவன். என்னை தாழ்த்தினார் அவன் தாண்டா அயோக்கிய பைய. நான் ஒடுக்கப்பட்டவன் அல்ல, நான் ஒடுங்கியவன் அல்ல, ஒடுக்கப்பட்டவன். எவன் ஒடுக்கியது? அதான் இருக்க கேள்வி. அப்போ அந்த சமூகம் தொடர்ச்சியாக 100 ஆண்டு காலமாக கண்டு கொண்டிருக்கிறது. நான் இந்த நிலத்துல விவசாயம் செஞ்சேன். எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல 30 ஏக்கர் 40 ஏக்கர் எங்களுடைய தேவேந்திர சொந்தங்கள் வச்சிருக்கான். அவன் எப்படா ஒடுக்கப்பட்டவன்? பண்ணையார் எப்படா ஒடுக்கப்படுவான்? எங்க வாழ்றாங்க தேவேந்திர குல வேளாளர்? எங்க வாழ்றாங்க? காவிரி கரையினுடைய இரு புறமும், வைகை ஆத்துக்கரையினுடைய இரு புறமும், தாமிரபரணி ஆத்துக்களுடைய இரு புறமும். ஆத்து பக்கத்துல யார் வாழ்வா? யார்ட்ட விவசாயம் இருக்கோ, யார்ட்ட நிலம் இருக்கோ, அவன் தான் ஆற்றங்கரையில் வாழ்வான். உலகத்தின் நாகரிகம் ஆற்றங்கரை நாகரிகம். ஆற்றங்கரை நாகரிகத்தில் வாழ்ந்தவன் கீழடியில கிடைக்கல. வாழ்ந்தது தேவரா, தேவேந்திரா, கோனாரா, நாடாரா, பிள்ளமாரா, செட்டியாரன் கிடைக்கல. கிடைச்சது என்ன? வாழ்ந்தவன் தமிழன் ஆற்றங்கரை நாகரிகத்தில் வாழ்ந்தான் என்று கிடைத்தது. ஆற்றங்கரையில் வாழ்ந்தவன் தேவேந்திர குல வேளாளர்கள். தேவேந்திர குல வேளாளர் வேற, தேவர் வேற, நாடார் எல்லாம் ஒரே அண்ணன் தம்பி அக்கா மாமா மச்சனம் தான். மொத்தமா இங்க ஒரு கல்லரு, ஒரு பிரமலை கல்லரு, ஒரு மரவரு, ஒரு தேவேந்திரரு, ஒரு ஆதி தமிழரு, ஒரு கோணாரு நிப்பாட்டுவான், அருணாகரை அவுத்து விட்டுருவான். வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிரு பாப்போம். கண்டுபிடிச்சிரு. நான் ஏதோ ஏசி ஈஸியில் எதனால வெள்ளையாயிட்டேன், இல்லைன்னா நானும் எங்க அண்ணன் மாதிரிதான் இருப்பேன். அண்ணது கருப்பலை அழகு, கருப்பழகு, அது கருப்பட்டி சாப்பிட்ட அழகு போடுவோம்ல பிட்ட. சீனி சாப்பிட்டா நீ ஸ்டாலின் மாதிரி இருக்கலாம், கருப்பட்டி சாப்பிட்டா எங்க அண்ணன் மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கலாம். எப்படி நீ முடிவு பண்ணீங்க? அப்போ ஒரு சமூகம் தன்னை வெளியேற்ற வேண்டும் என்று சமூகம் போராடியது. இதுவரைக்கும் தேவேந்திர குல மக்கள் போராடினாங்க. முதல் முறையாக மறவரும், கோணாரும், நாடாரும், பிள்ளைமாரும், வன்னியரும், கவுண்டரும், முதலியும், மூப்பனாரும், செட்டியும் சேர்ந்து கொண்டு நாங்கள் தமிழர்கள் எங்கள் தேவேந்திர குல வேளாளர்களை வெளியேற்று என்று போராடுகிறோம். வெளியேற்றுடா. ஏய், அவன் எங்க அண்ணன்டா, என் தம்பிடா, அவன் என் கூட இருக்கணும். வா. இல்லங்க, அவரை வெளியேற்றிட்டா அந்த 7.5 இடஒதுக்கீட்டுல அவருக்கு எங்க கொடுக்கிறது? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எங்க ராஜா கொடுத்த? உங்க அப்பா விட்டு சொத்தை கொடுத்தியா? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எப்படி கொடுத்த? 10 விழுக்காடு. உயர் சாதி ஆனா ஏழை, உயர் சாதி ஏழை இருக்கலாம். ஆனா நாங்கள் இந்த மண்ணினுடைய பூர்வடி மக்கள், எங்களுடைய தொன்றுட்ட வரலாறு, பாரம்பரியம், கலாச்சாரம் இருக்கிறது. எங்களை இழிவுபடுத்தாத. எனக்கு வேண்டாம், எனக்கு பிசிஆர் வேண்டாம், எனக்கு எஸ்சி பட்டியல் வேண்டாம். வெளியேத்துறா. வெளியேத்து எங்க வைக்கிறது? பிசியில வை, எம்பிசில வை, இல்ல புதுசா ஒரு கிளாஸ் உருவாக்கு. உனக்கு சொல்லியா தரணும் உருவாக்க. புது சட்டம் ஏத்துற. ஆட்சிக்கு வந்து பாஜக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 80 சட்டங்களை இரவோடு இரவாக ஏத்துறிய. இரவோடு இரவாக பணம் செல்லாதுன்னு சொல்றிய. இரவோடு இரவாக ஜிஎஸ்டி போடுறிய. அப்படி அறிவிக்க வேண்டியதானே? நான் நரேன்ஷன், நீங்க ட்ரெவென்ஷன் அப்படின்னு மட்டும் பேச தெரியுது. அப்ப நம்மளுக்கு கைதிட்டு ஓட்ட போட்டாங்க. ஒரே விடிவுதான். ஒட்டுமொத்தமாக நாங்கள் தேவேந்திராக நின்னால் நமக்கான விடிவு கிடையாது. நாம் தனித்தனி சாதியாடுனா விடிவு. நாம் தமிழர் என்று நின்றால் மட்டும்தான் நமக்கான விடிவு. அதைத்தான் சீமான் இங்கே சாத்தியப்படுத்துகிறார். இது குறிப்பிட்ட கட்சிக்கு எதிரான போராட்டம் இல்ல. இது வந்து ஒரு சாதி கட்சி இருக்குங்க, அந்த சாதி கட்சிக்கு தேவேந்திர ஓட்டு போடுறாங்க, அந்த ஓட்டை சீமான் பறிப்பதற்காக தேனியில கூட்டம் போறான்னு யாரா நினைச்சீங்கன்னா சத்தியமா இல்ல. அண்ணன் சீமான் அப்படி போட்டிருந்தா தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்று போட்டிருப்பாரு. அவர் போட்டது ஓட்டுக்காக இல்ல, நம்முடைய உரிமைக்காக என்பதனால தான் எங்களை வெளியேற்று போடுகிறார். ஒரு பாரம்பரியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இனக்கூட்டம் சொந்த சாதிக்குள்ள, அண்ணன் கரிகால பாண்டி ரொம்ப அழகா பேசினாங்க. சொந்த சாதிக்குள்ள, சொந்த இனத்துக்குள்ள. இங்க என்னென்ன இனம்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டான். தேவர் இனமே, நாடார் இனமே, அதுல மறவர் இனமே, அதுல கல்லர் இனமே, அதுல தேவேந்திரர் இனமே. பறையருங்கிறது இனம் அல்ல, தேவேந்திரர் இனம் அல்ல. இனம் என்பது ஒரு மொழி பேசக்கூடிய கூட்டம். ஒரு மொழி பேசக்கூடிய கூட்டம் ஒரே நிலத்தில் வாழ்ந்தால் அவர்கள் இனம் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் தொன்று தொட்டு அவருக்கு என்ற கலாச்சாரம் பண்பாடு உருவாகிற பொழுது அவர்கள் தேசிய இனம் என்று அழைக்கப்படுவார்கள். இங்கே தேவருக்கு தனிமொழி, தேவேந்திரருக்கு தனிமொழி, நாடாருக்கு தனிமொழி என்று இல்லை. எல்லோருக்கும் ஒரே மொழி, நம் தாய்மொழி தமிழ் மொழி என்றால் நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர் என்பதுதான் இனம். அந்த இன வரையறைக்குள்ள வரணும்.
இந்த கூட்டத்தை பார்த்தே பல பேர் டர்ரா இருப்பானுங்க. இதுக்கப்புறம் இதே இடத்துல கூட்டம் போட்டா இந்த மாதிரி கூட்டம் வருமா? அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கூட்டத்துல வாழ்க ஒளிக முழக்கம் இல்லாம ஏய் ஏய் மரத்துல ஏறாத, ஏய் ஏய் அங்க கரண்ட் போகுது, இறங்கி சேர தூக்காத, நாற்காலியை தூக்காத, சேர தூக்காத, அணில் போய் அந்த கரண்ட் கம்பியை கடிச்சிடாத அப்படின்னு சொல்லாத ஒரு கூட்டம். கூட்டம் முடிந்த பிறகு கூட்டத்தில் போடப்பட்ட பிளாஸ்டிக் குவளைகளை குப்பைகளை எடுத்து ஒரு ஓரத்தில் போட்டு அதையும் அப்புறப்படுத்துகிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டு அரசியல் உண்டென்றால் அது நாம் தமிழக கட்சி மட்டும்தான். ஒரு ஒழுக்கமான கூட்டத்தை. அதனாலதான் நாங்க எப்போதுமே காவல்துறை போய் அனுமதி கேட்கறது இல்ல, தகவல் சொல்லதான் போவோம். ஐயா தேனியில இந்த மாதிரி நாங்க ஒரு பங்களா மேல ஒரு கூட்டம் போடுறோம், எதுக்கு சொல்றீங்க, எப்படி அனுமதி வேணுமா? அனுமதி தர முடியாது. யாரு கேட்டது? நாங்க அனுமதியை கேட்கலையே, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், தகவலை சொல்றோம், அவ்வளவுதான். காவல்துறை பாதுகாப்பு அது எங்களுக்கு தேவையில்லை. காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்க தாண்டா தமிழ்நாட்டுக்கே பாதுகாப்பு எப்படிங்க அண்ணன் சொல்லுவாங்க. தேவேந்திர குல வேளாளருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்திற்கும் பாதுகாப்பு அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான். இங்கே சாதி சாதியாக பிரிச்சான். தேவேந்திர குல வேளாளர் எப்படி சொல்றது? அவங்க பல்லர் தானே, அவங்கள போய் எப்படி தேவேந்திர குல வேளாளர் சொல்லுவேன்? எப்படி பேச முடியுது? எப்படி வேளாளர்? அவங்க நாதஸ்வரம் வச்சுக்கிட்டு தன்னன்னா தானன்னா அப்படின்னு இசை பண்ணவன் வேளாளர்னு போடலாம். இசையில வேளாளர் இருக்கும் போது ஏறும் போரும் குலத்தொழிலாக கொண்ட எங்களுடைய அண்ணன் தம்பி வேளாளர்னு போடக்கூடாதா? யாராவது ஒருத்தன் கேட்கலையா? ஒருத்தர் கேட்கல, நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் கேட்கலையா? எப்படி இசை வேளாளர்னு போட்டீங்க, எப்படி பண்ணுவீங்க? ஒருத்தன் கேட்கல. ஆனா இசை வேளாளர், உண்மையான வேளாளர் தேவேந்திர குல வேளாளர் போட்டா எப்படி போட போச்சு? அது எப்படி போடலாம்? நாங்க தானே உண்மையான வேளாளர், நீங்க எப்படி வேளாளர்? என்னையாது வேளாண்மை செய்யறவன் வேளாளர். யாரு வேளாண்மை செய்யறான்னு பார்த்தா யாரு ஆத்தங்கர்ல வாழ்றானோ அவன் தான் வேளாண்மை செய்யறான். வேளாண்மை செய்யாம இங்கிருந்து புழைக்க வந்த கூட்டம் வேளாளர்னு போடும்போது ஒருத்தன் கேட்கல, ஆனா நம்மளை கேட்கிறான். ஏன்? அதுதான் நுட்பமான அரசியல். இன்னும் நீ தாழ்ந்தவனாவே இருந்தால் மட்டும்தான் உன் ஓட்டை பறிக்க முடியும், உனக்கு உரிமை தரன்றான். உண்மையிலேயே இந்த நிலத்தில் 5 அமைச்சர்கள், குறைந்தபட்சம் 5 அமைச்சர்கள், குறைந்தபட்சம் 50 சட்டமன்ற உறுப்பினருக்கு மேலாக இருக்க வேண்டிய சமூகம் தேவேந்திர குல வேளாளர்கள். இருக்கா? இருக்கா? இந்த மண்ணுக்கு பொழைக்க வந்த கூட்டம் 11 அமைச்சரான 11 அமைச்சர். தெலுங்கை தாய்மொழியா கொண்டவனுக்கு தமிழ்நாட்டில் 11 அமைச்சர். தெலுங்கை தாய்மொழியா கொண்டவனுக்கு தமிழ்நாட்டில் 35 சட்டமன்ற உறுப்பினர். அவன் பொது தொகுதியில் நிற்பான். பொது தொகுதியில் நின்று அந்த இடத்துல தேவர் நின்னா தேவேந்திர போட மாட்டாரு, தேவேந்திரன்னா தேவர் போட மாட்டாரு, நாடார் நின்னா கோனார் தேவர்லாம் போட மாட்டாரு. ஆனா நாய்க்கர் நின்னா மொத்த பேரும் போடுவான். அப்படிதான் கோயில்பட்டில் தொடர்ச்சியா ஜெயிக்கிறான். எப்படி ஜெயிக்கிறான்? தேவரும் தேவேந்திரும் சேர்ந்து நாய்க்கருக்கு போடுவாங்க. ஆனா ஒரு தேவர் போட மாட்டாங்க. அது திராவிட தேவரா இருந்தாதான் போட மாட்டாங்க, திராவிட நாடாரா இருந்தாலும் போட மாட்டாங்க. அங்கேயே செந்தமனன் சீமானை ஏற்றுக்கொண்டு நான் முத்துராமலிங்க தேவருடைய வாரிசு, ஆனால் எனக்கு சுந்தரலிங்கம் பாட்டன் என்று வருகிற ஒரு தேவனுக்கு மொத்த தேவேந்திரன் ஓட்டு போடுவான். அந்த காலத்தை செந்தமனன் சீமான் உருவாக்குறான். எனக்கு முத்துராமலிங்க தேவனும் தாத்தன் தான், என் தாத்தர் சுந்தரலிங்கனும் எனக்கு பாட்டன் தான். எனக்கு அழகமுத்து கோணம் இமானுவேல் சேகரனாரும் எங்களுடைய வெண்ணி காலாடியும் எனக்கு பாட்டம் தான். புலித்தேவனும் எனக்கு பாட்டம் தான், வெண்ணி காலாடியும் எனக்கு பாட்டம் தான். ஏன் பாட்டன்? புலித்தேவனுடைய மனைவி சிவஞானம் இறந்து போறாங்க, அழல. புலித்தேவனுடைய மகன் வெள்ளையத்தேவன் வெள்ளப்பாண்டி இறந்து போறான், அவர் அழல. புலித்தேவனுடைய சின்ன மகன் இறந்து போறான், அழல. கல் உடம்புக்காரன் புலித்தேவன். ஆனால் உன்னுடைய தளபதி வெண்ணி காலாடி போர்ல இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் மடியிலே போட்டுக்கொண்டு என் தளபதியே என் காலாடியே என்று ஒப்பாரி வைத்து இடி முழங்க நெற்கட்டான் செவல் அதிர அதிர என் பாட்டன் புலித்தவன் அழுதாண்டா. அந்த பாட்டன் புலித்தவனுக்கு உறுதுணையாக இருந்து எல்லாரும் வரலாறு தப்பா சொல்லுவான். இந்திய விடுதலை போராட்டத்தில் களத்தில் மாண்ட முதல் தமிழன் நம் பாட்டன் வெண்ணி காலாடி. வெண்ணி காலாடி அவனுடைய வாரிசுகளும் புலித்தவன் வாரிசுகளும் சேர்ந்து ஒருமித்த குரலே முழங்குகிறோம். எங்களை பட்டியலிருந்து வெளியேற்ற வைப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயூன் கபீர் அவர்கள்.